Hello learners, welcome to VLSI. இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா constraints part 1. இந்த செஷன்ல பாத்தீங்கன்னா ஏன் constraints நம்ம கிரியேட் பண்றோம், constraintsனா என்ன, constraints நம்ம எப்படி எல்லாம் டிஃபைன் பண்ணலாம், இதுல வந்து நம்ம ரெண்டு கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம், if else constraint, implication operator in constraint சொல்லி இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதை தாண்டி நிறைய கீவேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்றோம், அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த constraintsல if else என்ற கீவேர்ட் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம், implication operator எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத காட்டியிருக்கேன். அதுக்கான சாம்பிள் கோட் அண்ட் ரிசல்ட்ஸ் இங்க காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏன் கன்ஸ்டன்ட்ஸ்க்கு நம்ம கிரியேட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம லாஸ்ட் வீடியோ பாத்தீங்கன்னா ரேண்டமைசேஷன்னா என்ன, ரேண்டமைசேஷன்ல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல ஒரு மெத்தட் இங்க காட்டியிருக்கேன், ரேண்டமைஸ் அப்படின்றத. ஓகேங்களா? இப்போ நம்ம நார்மலா இப்போ ஒரு டேட்டா அப்படின்றத நான் ரேண்டமைஸ் பண்றேன். இப்போ நம்ம ரேண்டமைஸ்ன்ற மெத்தட் யூஸ் பண்ணா கண்டிப்பா அந்த வேரியபிள், இப்போ நீங்க ஒரு வேரியபிள் ரேண்டமைஸ் பண்ண போறீங்கன்னா அந்த வேரியபிள் ரேண்ட் ஆர் ரேன்சி அப்படின்ற ஒரு கீவேர்டை வந்து நீங்க டிக்ளேர் பண்ணிருக்கணும். ஓகேங்களா? அப்பதான் அது வந்து நம்ம ரேண்டமைஸ் மெத்தட் கால் பண்றப்ப அது ரேண்டமைஸ் ஆகும். ஓகேங்களா? சோ இப்போ பாருங்க, இந்த டேட்டா ஃப்ரேம்ன்ற கிளாஸ்ல வந்துட்டு டேட்டான்றதை நான் ரேண்ட்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த கிளாஸ்க்கு வந்து நான் வந்து dfன்னு சொல்லி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். இப்போ இங்க ஒரு லூப் வந்து 5 டைம்ஸ் ரிப்பீட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன். சோ இந்த வந்து என்ன பண்ணும், இந்த கிளாஸை வந்து நான் ரேண்டமைஸ் பண்றேன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 பிட் டேட்டான்றது. ஸோ 2^5 நமக்கு என்ன வரும், 32. ஸோ 32 காம்பினேஷன், அதாவது 0ல இருந்து 31 வரைக்கும் ஏதாவது ஒரு ரேண்டம் வேல்யூஸ் நம்ம பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ லூப் 5 டைமா இருக்கிறதுனால உங்களுக்கு 5 டைம்ஸ் ரேண்டம் வேல்யூஸ் ஜென்ரேட் ஆகும். இங்க பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல 21, செகண்ட்ல 16, அடுத்த மாதிரி 21, 1, 27 சொல்லி உங்களுக்கு 5 டைம்ஸ் வந்து ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா வித் 5, நம்பர் ஆஃப் காம்பினேஷன் வந்து 32. ஆனா என்னோட ரெக்குவயர்மெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு ரேண்டம் வேல்யூ வந்து 10 to 30 தான் ஜென்ரேட் ஆகணும். இந்த பிலோ 10, 31 இதெல்லாம் ஜென்ரேட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் 10 to 30 தான் ஜென்ரேட் ஆகணும். நம்ம என்ன பண்றோம் இந்த இடத்துல, நம்ம ரேண்டமைசேஷனை கண்ட்ரோல் பண்றோம். கரெக்டுங்களா? ஸோ அப்படி உங்களுக்கு 10 to 30 வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கன்ஸ்டன்ட் எழுதினா மட்டும்தான் உங்களால வந்து அந்த ரேஞ்ச்குள்ள உங்களால ஜென்ரேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இதனாலதான் நம்ம கன்ஸ்டன்ட்குள்ள நம்ம போறோம். ஓகேங்களா? நமக்கான நம்மளுடைய தேவைக்கு ஏத்த மாதிரி ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் ஆகணும். இப்போ இங்க வந்து 32 காம்பினேஷன் இருக்குது. ஆனா எனக்கு 32 காம்பினேஷன் ஜென்ரேட் ஆகக்கூடாது. 10 to 30 இருக்கிற வேல்யூ தான் எனக்கு ரேண்டமா ஜென்ரேட் ஆகணும் அப்படின்னு நீங்க உங்க ஒரு கண்டிஷன் வைக்கிறீங்க. ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஜென்ரேட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நீங்க கன்ஸ்டன்ட் பிளாக் எழுதினா மட்டும்தான் ஜென்ரேட் ஆகும். ஓகேங்களா? இதனாலதான் கன்ஸ்டன்ட் பிளாக்ல நம்ம போறோம். இப்ப கன்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க ரேண்டமைசேஷனை நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க பாத்தீங்களா, இந்த ரேஞ்சுக்குள்ள ஜென்ரேட் ஆகணும், அதுதான் வந்து கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க கன்ஸ்டன்ட் பிளாக் யூஸ் பண்ணி கன்ஸ்டன்ட் எழுதுறோம். ஓகேங்களா? ஸோ இதோட சின்டாக்ஸ் பாருங்க. கன்ஸ்டன்ட் ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணிருப்பீங்க. அதுக்கப்புறம் கன்ஸ்டன்ட்க்கு ஏதாவது நீங்க என்ன நேம் வேணா கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு கர்லி பிரேசஸ்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கண்டிஷன் என்னமோ அதை இங்க எழுதிட்டு அது ஒன்னொன்னுக்கும் நீங்க செமிகோலன் வச்சு முடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் இங்க ரூல்ஸ்ல நான் சொல்லியிருக்கேன். இந்த கன்ஸ்டன்ட் நேம் இருக்குதுங்களா, இது யூனிக் நேம். நீங்க ஒரு 10 கன்ஸ்டன்ட் எழுதுறீங்கன்னா ஒன்னொன்னுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஒரே நேம் கொடுத்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பா கம்பைலேஷன் எரர் வந்துடும். ஓகேங்களா? ஒரு கன்ஸ்டன்ட்க்கு ஒரு நேம், நீங்க என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுக்குள்ள வந்து நீங்க எக்ஸ்பிரஷன்ஸ், கண்டிஷன் என்ன வேணா நீங்க எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல கண்டிப்பா இந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸ் நீங்க யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு கண்டிஷனுக்கும் நீங்க செமிகோலன் வச்சே ஆகணும். இந்த கன்ஸ்டன்ட் வந்து நீங்க கிளாஸுக்குள்ளேயும் எழுதலாம், வெளியவும் எழுதலாம். இப்போ நீங்க வெளியே எழுதுறதா இருந்தா எக்ஸ்டெண்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி பண்றதுன்றத நான் அப்கமிங் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பேசிக்கான திங்ஸ்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப கன்ஸ்டன்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா 2 விதமா நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா நேம்டு கன்ஸ்டன்ட்ஸ், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா இன்லைன் கன்ஸ்டன்ட்ஸ்னு சொல்லுவாங்க. நேம்டு கன்ஸ்டன்ட்ஸ்னா இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்க, இந்த மாதிரி கன்ஸ்டன்ட் பிளாக் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி கன்ஸ்டன்ட் கீவேர்டு போட்டு நேம் போட்டு இதுக்குள்ள கண்டிஷன் கர்லி பிரேசஸ்ல போட்டு இந்த மாதிரி எழுதுறது, இந்த மாதிரி கன்ஸ்டன்ட் பிளாக் யூஸ் பண்ணா இதை வந்து நேம்டு கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்லைன் கன்ஸ்டன்ட் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து கன்ஸ்டன்ட் பிளாக்கே யூஸ் பண்ண மாட்டோம். அதாவது கன்ஸ்டன்ட் கீவேர்டு அதுல வரவே வராது. நீங்க ரேண்டமைஸ் பண்றீங்கல்ல, எக்ஸாம்பிள் இந்த ரேண்டமைஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ரேண்டமைஸ் பண்றீங்கல்ல, இந்த இடத்துலயே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தோம்னா ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் போட்டு கண்டிஷன் எழுதிருவாங்க. ஓகேங்களா? அதை வந்து வித்ன்ற கீவேர்டு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் வந்து என்ன சொல்லுவாங்க, இன்லைன் கன்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கன்ஸ்டன்ட் பிளாக்கே யூஸ் பண்ணாம நீங்க வந்து இந்த ரேண்டமைஸ் மெத்தட்லயே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் மாதிரி போட்டு வித் கீவேர்டு யூஸ் பண்ணி எழுதுனா அது பேர் இன்லைன் கன்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. கன்ஸ்டன்ட் பிளாக் யூஸ் பண்ணா அதை வந்து நேம்டு கன்ஸ்டன்ட்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது எல்லாமே நேம்டு கன்ஸ்டன்ட்ஸ். ஓகேங்களா? அப்கமிங் வீடியோஸ்ல இன்லைன் கன்ஸ்டன்ட்ஸ்னா என்ன அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள்லாம் காட்டுறேன்.
பாருங்க. இப்ப வந்து நம்ம மொத பார்த்தோம்லே டேட்டா வந்து 5 பிட் எனக்கு வந்து 10 to 30க்குள்ள தான் வேணும்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணிக்கிறேன் கன்ஸ்ட்ரைன்ட் அதுக்கு என்ன நேம் வேணா கொடுத்துக்கலாம். நான் C1 சொல்லி கொடுத்துட்டேன். இங்க ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேசஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட கண்டிஷன் என்ன 10 to 30 அப்ப 10க்குள்ள இருக்கணும். சாரி 10க்கு மேல இருக்கணும். 30க்கு உள்ள இருக்கணும். கரெக்ட்டுங்களா? சோ அதான் இங்க எழுதிக்கிறேன். 10க்கு மேல இருக்கணும். 10 ஆர் 10க்கு மேல இருக்கணும். 30 ஆர் 30க்குள்ள இருக்கணும். இந்த மாதிரி எழுதிக்கிறேன். சோ ஒரு கண்டிஷன் முடிக்கிறப்ப நான் செமிகோலன் வச்சு முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இப்போ இந்த கிளாஸ் நான் என்ன பண்ணிருக்கேன் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு 5 டைம்ஸ் அதை ரேண்டமைஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கேன். ஓகேங்களா? சூப்பர் டேட்டா பாருங்க. 10க்கு மேல இருக்கு 30க்கு உள்ள இருக்கு. ஓகேங்களா? 5 டைம்ஸ் எனக்கு வந்து டிஃபரெண்ட் வேல்யூஸ் தான் எனக்கு கிடைச்சிருக்கு. சோ இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு இப்ப வேற ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன் பாருங்களேன். இப்ப இங்க வந்து 2 சிக்னல் யூஸ் பண்ணிருக்கேன். செல் அட்ரஸும் சொல்லி. எனக்கு வந்து செல் வந்து எப்பயுமே 2ன்னே தான் வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுக்கு எப்படி கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதலாம்னா செல் ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு எப்பயுமே ரேண்டம் வரப்ப 2 தான் கிடைக்கும். இதுக்கு நீங்க நினைப்பீங்க இதுக்கு செல் ஈக்குவல் டு 2னே அசைன் பண்ணிக்கலாமே எதுக்கு கன்ஸ்ட்ரெயின்ட் எழுதணும் அப்படின்னு நினைப்பீங்க. எப்பயுமே வந்து வெரிஃபிகேஷன் இன்ஜினியர் அப்படின்றது எப்படின்னா ஹார்ட் கோட் பண்ணவே மாட்டாங்க. மோஸ்ட்லி எந்த சிக்னலுக்குமே ஹார்ட் கோட் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஃபியூச்சர்ல அது ரெக்யர்மெண்ட் சேஞ்ச் ஆகலாம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமைஸ் வேல்யூ தான் வேணும் 2 வேணாம் அப்படின்னு சொல்லி ரெக்யர்மெண்ட் வரலாம். ஸோ அப்ப என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் கோட் எல்லாம் மாத்திட்டு இருந்தோம்னா நமக்கு டோட்டல் என்வரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும். சில டைம்ல நம்மளால வந்து ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அந்த சேஞ்சஸ்னால. அதனால எப்பயுமே வந்து கன்ஸ்டன்ட் எழுதி தான் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செல் ஈக்குவல் டு 2ன்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்வேஸ் 2னே நமக்கு ரேண்டமைஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ்க்கு வந்து கன்ஸ்டன்ட் எழுதியிருப்போம். இது பாருங்க கன்ஸ்டன்ட் நேம் மாத்திருக்கேன் C2. உங்களுக்கு ஒரு டைமும் ஒரு நேம் வச்சுக்கணும். ஓகேங்களா? யூனிக்கான நேம் தான் கொடுக்கணும். ஆல்ரெடி இருக்கிற நேமை கொடுக்க கூடாது. ஸோ அட்ரஸ் ஈக்குவல் டு எனக்கு எப்படி வரும்னா செல்லோட வேல்யூ வந்து மல்டிப்ளை ஆஃப் 5 அப்படிதான் எனக்கு வரணும். செல் வந்து 2 ஸோ 2 ஸ்டார் ஆஃப் 5 வேணும் 10. ஸோ எனக்கு எப்பயுமே அட்ரஸ் வந்து 10 தான் வரணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி நான் கண்டிஷன் எழுதிக்கிறேன். ஸோ உங்களோட தேவை என்னமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க கண்டிஷன் எழுதிக்கலாம். ஸோ இங்க வந்து நான் எப்படியெல்லாம் எழுதலாம் அதாவது இந்த ஆப்ரேட்டர்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணலாம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு லெஸ் than ஆர் ஈக்குவல் டு இந்த மாதிரி அசைன் பண்றதுக்கெல்லாம் வந்து கன்ஸ்டன்ட்ல சிங்கிள் ஈக்குவல் டு அது யூஸ் பண்ணக்கூடாது டபுள் ஈக்குவல் டு தான் யூஸ் பண்ணணும். அதனாலதான் இதை நான் காட்டியிருக்கேன் இந்த இடத்துல அசைனிங்காக டபுள் ஈக்குவல் காட்டியிருக்கேன். ஓகேங்களா? நம்ம நினைப்போம் செல் ஈக்குவல் டு 2 நம்ம நார்மலா போடுவோம். ஏன் இங்க டபுள் ஈக்குவல் போட்டிருக்கீங்கன்னு கன்ஸ்டன்ட்ல வந்து அசைனிங்க்கு டபுள் ஈக்குவல் தான் போடணும். ஓகேங்களா? சோ அதனாலதான் இங்க காட்டியிருக்கேன். இதுலயே வந்து நீங்க வந்து உங்களோட லாஜிக்கல் ஆபரேட்டர்ஸ்ல யூஸ் பண்ணலாம். அண்ட் ஆர் அதெல்லாமே இங்க யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப அந்த கோட வந்து இந்த கிளாஸ வந்து என்ன பண்ணிக்கிறோம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை 5 டைம்ஸ் ரேண்டமைஸ் பண்றேன். ஸோ 5 டைம்ஸ் ரேண்டமைஸ் பண்றப்ப எனக்கு என்ன ஆகும் செல் வந்து எப்பயுமே 2வா தான் இருக்கும். ஏன்னா 2 நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா செல் ஸ்டார் ஆஃப் 5 செல் வேல்யூ 2 ஸ்டார் ஆஃப் 5 10. ஸோ ஆல்வேஸ் உங்களுக்கு 10 தான் வரும். நீங்க எத்தனை தடவை ரேண்டமைஸ் பண்ணாலும் செல்லோட வேல்யூ 2 தான் வரும். அட்ரஸோட வேல்யூ 10 தான் வரும். ஸோ ரிசல்ட் பாருங்க செல் வந்து 2 அட்ரஸ் வந்து 5 நான் 5 டைம்ஸ் ரேண்டமைஸ் பண்ணிருக்கேன். அதனால 5 டைம்ஸ் இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் கண்டிஷனல் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி காட்டியிருக்கேன். இங்க பாருங்க இப்ப நான் கன்ஸ்டன்ட் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா அவுட்டுக்கு நான் கன்ஸ்டன்ட் எழுதுறேன். ஓகேங்களா? சோ அவுட் ஈக்குவல் டு செலக்ட் செல் பாக்குறீங்க செல் வந்து நமக்கு 1ஆ இருந்தா நமக்கு என்ன வரணும் 5 வரணும். இல்ல 0வா இருந்தா 10 வரணும் அப்படின்ற மாதிரி நான் கண்டிஷனல் ஆபரேட்டர் போட்டு எழுதியிருக்கேன். கண்டிஷன் முடிஞ்சோடனே செமிகோலன் வச்சுக்கிறேன். கர்லி பிரேசஸ்ல கரெக்டா போட்டிருக்கேன். ஓகேங்களா? சோ இதுதான் வந்து இப்படிலாம் நம்ம கன்ஸ்டன்ட் எழுதலாம். நமக்கு ஏத்த மாதிரி உங்களோட தேவை என்னமோ அதுக்கேத்த மாதிரி நீங்க கன்ஸ்டன்ட் எழுதலாம். ஓகேங்களா? சோ இப்ப இந்த இந்த இதை வந்து பாத்தீங்கன்னா நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த கிளாஸுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து என்ன பண்ணணும்னா ரிப்பீட் லூப் போட்டு அதில் 5 டைம்ஸ் நான் ரேண்டமைஸ் பண்ற மாதிரி போட்டிருக்கேன். ஸோ 5 டைம்ஸ் பாருங்க. இப்போ அவுட் வந்து பாருங்க செல்லோட வேல்யூ வந்து 0 ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு வரப்ப 0 வந்து அவுட்டுக்கு 10 மறுபடியும் ரேண்டமைஸ் பண்ணிருக்கேன் செகண்ட் லூப் செல்லோட வேல்யூ 0 அப்ப அவுட் வந்து நமக்கு என்ன வந்து 10 அடுத்து செல்லோட வேல்யூ 1 ஸோ செல்லோட வேல்யூ 1 வந்து என்ன வரும் 5 வரும் அவுட்டுக்கு. ஓகேங்களா? சோ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த இடத்துல கன்ஸ்டன்ட் நம்ம எதுக்கு பண்ணிருக்கோம் அவுட்டுக்கு தான் கன்ஸ்டன்ட் எழுதிருக்கீங்க. ஓகேங்களா? அதாவது இந்த மாதிரி கண்டிஷனை பேஸ் பண்ணி செலக்ஷன் வேல்யூ பேஸ் பண்ணி அதுக்கு என்ன வேல்யூ வரணும் அப்படின்னு நீங்க கன்ஸ்டன்ட் எழுதுறீங்க. ஓகேங்களா? இது வந்து கண்டிஷனல் ஆபரேட்டருக்கு எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கன்ஸ்டன்ட்ல வந்து நம்ம வந்து ஆபரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதா சொன்னேன். இதுலயே வந்து இஃப் எல்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம் இம்ப்ளிகேஷன் ஆபரேட்டர் யூஸ் பண்ணலாம் நிறைய கீவேர்ட்ஸ்ல யூஸ் பண்ணலாம். நான் அதை என்னென்ன கீவேர்ட்ஸ்ன்றத அப்கமிங் வீடியோஸ் எக்ஸ்பிளைன் பண்றேன். இன்னைக்கு வந்து 2 கீவேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இஃப் எல்ஸ். ஸோ இஃப் எல்ஸ் நமக்கு ஜென்ரலா தெரியும் C++ படிச்சிருப்பீங்க. கண்டிஷன் அந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தா இஃப் கண்டிஷன் ட்ரூவா இருந்தா அதுக்கான வேல்யூஸ் அசைன் ஆகும். கண்டிஷன் ஃபால்ஸா இருந்தா அதுக்கான வேல்யூஸ் அசைன் ஆகும். கரெக்ட்டுங்களா? எல்ஸ் போர்ஷன்ல இருக்கிற வேல்யூஸ் நமக்கு அசைன் ஆகும். ஸோ அதை தான் இங்க நான் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க இப்ப டேட்டா ஃப்ரேம் செல் அவுட்
constraint constraint ஒரு நேம் கொடுத்துட்டு open and close bracket போட்டிருக்கேன். if selection value 1 இருந்து அவுட்டுக்கு வந்து 10 ன்னு அசைன் பண்ணேன், else அவுட்டுக்கு வந்து 5 ன்னு சொல்லி அசைன் பண்ணேன். இந்த மாதிரி if else வந்து நான் constraint குள்ள யூஸ் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? as usual அந்த கிளாஸ் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அந்த லூப் ரிப்பீட் லூப் 5 டைம்ஸ் போட்டு அதை ரேண்டமைஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அதுக்கு ஆன்சர் பாருங்க. செலக்ஷன் வேல்யூ 0 வந்தா 5 ன்னு அசைன் பண்ண சொல்லி கொடுத்துக்கிறேன். இங்க பாருங்க, செலக்ஷன் வேல்யூ 1 இருந்தா 10, அப்படி இல்லைன்னா 5. So first selection value 0. அதனால நமக்கு அவுட்டுக்கு என்ன வந்திருக்குது 5. மறுபடியும் selection value 0, அவுட்டுக்கு 5. 1 அதுக்கப்புறம் 10 ன்னு அசைன் ஆயிருக்கு. மறுபடியும் 0 ன்னு வந்திருக்கு. அதனால அவுட்டுக்கு 5. இப்போ selection value 1, அதனால அவுட்டுக்கு 10 ன்னு அசைன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இந்த கண்டிஷனை பேஸ் பண்ணி நமக்கு வந்து அவுட்டுக்கு வந்து கன்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இஃப் எல்ஸ் இஃப் எல்ஸ் எல்ஸ் இஃப்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்ல ஜென்ரலா, அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கோடு தான் இங்க பாருங்க. இஃப் செலக்ஷன் வேல்யூ 0வா இருந்தா எனக்கு அவுட்டுக்கு 10 அசைன் பண்ணு, செலக்ஷன் வேல்யூ 1ஆ இருந்தா அவுட்டுக்கு 5 அசைன் பண்ணு, இல்ல அப்படின்னா 13 சொல்லி அசைன் பண்ணி இந்த மாதிரி எல்ஸ் இஃப்பும் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சேம் கோட் தான். இதுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி 5 டைம்ஸ் நான் ரேண்டமைஸ் பண்ணியிருக்கேன். இங்க பாருங்க, செலக்ஷன் வேல்யூ 1ஆ இருந்தா எனக்கு அவுட்டுக்கு 5. கரெக்டா? செலக்ஷன் வேல்யூ 1ஆ இருந்தா அவுட்டு 5. செலக்ஷன் வேல்யூ 0 வந்தா அவுட் 10ன்னு போட்டேன். அதை தாண்டி வேற எந்த வேல்யூ வந்தாலுமே எனக்கு என்ன வரணும், 13 வர மாதிரி நான் அசைன் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து எப்படி இஃப் எல்ஸ் யூஸ் பண்றது, எல்ஸ் இஃப் யூஸ் பண்றதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இன் கன்ஸ்ட்ரெயின்ட். இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டரும் இஃப் எல்ஸும் ஒரே மாதிரி தான், ஃபங்க்ஷன் வைஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான். இதுவும் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து இஃப் எல்ஸ்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி வந்து இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் சிம்பிள் யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிள் எங்க பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன், அதுக்கப்புறம் சிம்பிள், அதுக்கப்புறம் தான் கன்ஸ்டன்ட் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ்பிரஷனா கண்டிஷன் மாதிரி. இஃப் செலக்ஷன் ஈக்குவல் டு 1ன்னு போறீங்களா, அது பேர் எக்ஸ்பிரஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த கண்டிஷனுக்கும் கன்ஸ்டன்ட்டுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் இருக்கும். ஸோ கண்டிஷன் ட்ரூவா இருந்தா தான் உங்களுக்கு கன்ஸ்டன்டே கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இது எக்ஸாம்பிளோட பார்த்தா புரியும். இங்க பாருங்க, இது வந்து இஃப் எல்ஸ். இப்போ இஃப் எல்ஸ் கூட வந்து நான் இங்க பழைய நம்ம பார்த்தோம்ல அதே இஃப் எல்ஸ் கூட தான் இங்க நான் பிளேஸ் பண்ணிருக்கேன். இஃப் செலக்ஷன் 1ஆ இருந்தா அவுட் வந்து 10, இல்லைன்னா அவுட் ஈக்குவல் டு 5ன்னு சொல்லி அவுட்டுக்கு இந்த கன்ஸ்டன்ட் எழுதிருக்கோம் இங்க. ஓகேங்களா? ஸோ இதையே நான் இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் வச்சு எப்படி எழுதுனா எப்படி இருக்கும்னு காட்டுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் செல்லு அவுட்னு சொல்லி 2 சிக்னல் வந்து நம்ம ரேண்ட் ஆர் ரான்சி வச்சு நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இங்க கன்ஸ்ட்ரைன் C1 சொல்லி கொடுத்துட்டு என்னோடது என்னது செல் வந்து ஈக்குவல் டு 1ஆ இருந்தா எனக்கு அவுட்டுக்கு வந்து 10ன்னு அசைன் பண்ணணும். ஓகேங்களா? அதனால இந்த நடுவில் என்ன போட்டிருக்கேன், இந்த இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் போட்டிருக்கேன். இதுவும் ஒண்ணுதான். இஃப் யூஸ் பண்றோம் பாத்தீங்களா, இஃப் செலக்ஷன் ஈக்குவல் டு 1ஆ இருந்தா அவுட்டுக்கு 10, அதே தான் இங்க எழுதிக்கிறோம். ஆனா நடுவில் என்ன பண்ணிக்கிறோம், அந்த இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம். இப்படி போட்டா இதுதான் மீனிங். செலக்ஷன் ஈக்குவல் டு 1ஆ இருந்தா மட்டும்தான் அவுட் ஈக்குவல் டு 10ன்னு அசைன் பண்ணும். அதாவது இந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவா இருந்தாதான் உங்களுக்கு இந்த கன்ஸ்ட்ரெயினே கன்சிடர் ஆகும். கரெக்டுங்களா? இங்கேயும் அதே தான். இஃப்ன்றது ட்ரூவா இருந்தா தான் இந்த கன்ஸ்ட்ரெயினே கன்சிடர் ஆகும். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா இது ரெண்டுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல நீங்க எல்ஸ் போர்ஷன் எழுதலாம். ஆனா இதுல எல்ஸ் போர்ஷன் நீங்க எழுத முடியாது. ஒன்லி இஃப் போர்ஷன் மட்டும் தான் உங்களால வந்து எழுத முடியும், இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இம்ப்ளிகேஷன் ஆப்ரேட்டரும் இஃப் எல்ஸும் ஒரே மாதிரி தான். ஆனா இதுல வந்து எல்ஸ் போர்ஷன் எழுதலாம், இந்த எல்ஸ் போர்ஷன் உங்களால வந்து எழுத முடியாது. ஓகேங்களா? சோ அதே தான் இங்க பண்ணிக்கிறேன். இதே கிளாஸ்ல என்ன பண்ணிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து 5 டைம்ஸ் ரேண்டமைஸ் பண்ணிருக்கேன். ஸோ செலக்ஷன் வேல்யூ 1ஆ இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும், கன்ஸ்டன்ட் கன்சிடர் ஆகும். இங்க பாருங்க, செலக்ஷன் வேல்யூ 1ஆ இருந்தா தான் அவுட்டோட வேல்யூ 10. ஃபர்ஸ்ட் பாருங்க, செலக்ஷன் வேல்யூ 1, அதனால அவுட்டுக்கு 10, அப்புறம் 0ன்னு வந்துருச்சு. அப்ப என்ன ஆகும், செலக்ஷன் வேல்யூ 0வா இருந்தா இந்த கன்ஸ்டன்ட் கன்சிடர் ஆகாது. அப்ப வந்து கன்ஸ்டன்ட் வந்து எடுத்துக்காது. ஏன்னா 0ன்றதுக்கு நம்ம கன்ஸ்டன்டே எழுதல. அப்ப ஏதாவது ஒரு ரேண்டம் வேல்யூ வந்து இதுக்கு ஜென்ரேட் ஆகும். மறுபடியும் 0, அதனால ஏதாவது ரேண்டம் வேல்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு. அடுத்து செலக்ஷன் வேல்யூ 1, அதனால 10ன்னு வந்திருக்கு. மறுபடியும் 1, அதனால 10ன்னு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நாம எழுதுற கன்ஸ்டன்ட்க்கு ஏத்த மாதிரி தான் வேல்யூஸ் அசைன் ஆகும். சப்போஸ் இந்த கன்ஸ்டன்ட் வந்து கரெக்டா இல்ல, லைக் செலக்ஷன் வேல்யூ வந்து உங்களுக்கு 0 வந்துருச்சுன்னா இந்த கன்ஸ்டன்ட் ஒர்க் ஆகாது. அவுட்டுக்கு 10ன்னு அசைன் ஆகாது. இதுதான் வந்து கன்ஸ்டன்ட். ஓகேங்களா? சோ அசைன் ஆகாது. அதுக்கு பதிலா ரேண்டம் வேல்யூஸ் அதை எடுத்துக்கும். ஓகேங்களா? சோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.